நம்ம கோவில் சிலை திருட்டு கேஸ் சம்பந்தமா மேடம் என்ன கூப்பிடுறப்ப நான் போகாம இருந்தா தப்பாயிடும்ல பெரியா. என்னால அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சா நல்லது தானே. நமக்கும் அம்மன் சிலை திரும்ப கிடைச்சு கோவில் கும்பாபிஷேகத்தை குறிச்ச தேதியில நடத்தணும்ல. அதுக்கப்புறமா சிலையை திருடிட்டு போலியான சிலையை வச்சுட்டு போன அந்த திருட்டு களவாணிங்களுக்கு நாம தண்டனை வாங்கி கொடுக்கலாம்ல. ராமருக்கு உதவுன அனில் போல இந்த கேஸுக்கு என்னால சின்னதா ஒரு உதவி பண்ண முடிஞ்சா அது நம்ம குடும்பத்துக்கு கிடைச்ச புண்ணியமா இருக்கும்ல பெரியா. அதோட நீங்க நான் போக கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா தேவையில்லாம உங்க மேலதானே சந்தேகம் வரும். கொஞ்சம் அசந்தா நம்ம குடும்பத்து ஆளுங்க தான் சிலைய கடத்தினதா சொன்னாலும் சொல்லுவாங்க. அப்புறம் என்கொயரி பண்றேன்னு நம்ம வீட்டுக்கே வந்துருவாங்க. அதெல்லாம் தேவையில்லாத தலைவலியில. நான் சொல்றது சரிதானங்கய்யா? நான் போயிட்டு வந்துடுறேன் பெரியா. நான் போகட்டுமா? அப்பாடா, பெரியயாவே சம்மதம் சொல்லிட்டாங்க. மேடமோட ஜீப் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க. வந்ததும் நான் போயிட்டு வந்துடுறேன். சொல்லு அர்ஜுன். அப்பா, நானும் அசோக்கும் கார்ல பேங்க் போயிட்டு இருந்தோம். அப்போ அசோக்கு நந்தினி கிட்ட இருந்து போன் வந்துச்சு.